ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகளே என் மருமகளே சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அபிராமி இருந்துட்டு முத்துக்கு எல்லா சடங்கையும் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க, ரொம்பவே சோகமாக. அதுக்கப்புறம் துளசிக்கு வீட்டில் நடந்துட்டு இருக்க சடங்கெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. ரொம்பவே சத்தமாக நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இதெல்லாம் கேட்ட துளசிக்கு சடங்கு பண்ணிட்டு இருக்க எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகிட்டு அபிராமியை பார்க்குறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் அந்த கூட்டத்தில் ஒருத்தர் இங்கே பாருங்கம்மா, சடங்கை தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, துளசிக்கு என் பையன் தாலி கட்டுனானா, நான் இல்லைன்னு சொல்லலை, அவன் கட்டுன தாலியே அவனையே அறுத்துட்டான். இப்போ அவளோட பூவையும் பொட்டையும் எடுக்கிறதுக்கு யாருக்குமே உரிமையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி இருந்துட்டு பூவையும் பொட்டையும் எடுத்து அபிராமிக்கு துளசிக்கு வச்சுடுறாங்க. துளசி இருந்துட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே நம்ம அபிராமியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்க பாரு துளசி, நீ எதுக்காகவும் கண் கலங்கவே கலங்காத துளசி, நீ தான் இனிமே இந்த வீட்டுக்கு மருமக, எல்லாமமா நீ தான் இந்த வீட்டுக்கு இருக்க போற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட வீட்டுல இருக்கிற எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு, இங்க பாருங்கக்கா, நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பு, இவளால தான் முத்து இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டான், நீங்க இவளை இந்த வீட்டுல எல்லாம் இருக்க வைக்கவே கூடாது, ஃபர்ஸ்ட் இவளை இந்த வீட்டுல விட்டு துரத்துங்க, இவ வந்ததுனாலதான் முத்து நம்ம குலதெய்வமே நம்மளை விட்டு போயிடுச்சுக்கா, நான் இப்ப சொல்றேன் பாருங்க, அவ இந்த வீட்டுல இருக்கவே கூடாதுக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட சண்பகமும் இதையே தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சண்பகம் இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, அண்ணி சொல்கிறது கரெக்டு தான், அவங்க சொல்கிறத நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பரஞ்சோதி இருந்துட்டு நம்ம சண்பகத்திட்ட, இங்கே பாரு சண்பகம், இப்படியெல்லாம் பேசாத, நம்ம முத்துக்கு ஏதோ தப்பான நேரம் வந்துருச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதுக்கு துளசி தான் காரணம்னு சொல்கிறது ரொம்ப தப்புமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அபிராமி இருந்துட்டு பயங்கரமான கோவத்தோட, இங்கே பாருங்க, துளசி இருந்துட்டு இந்த வீட்டுக்கு மருமக, இந்த வீட்டை ஆளை போடுறதே அவதான், நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம துளசியோட அப்பா அம்மா இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, நீங்க சொல்றது பெருந்தன்மையான விஷயம்தான், ஆனா இது இப்படி ஒரு சூழல்ல என் பொண்ணு இங்க இருக்கிறது எனக்கு சரியா படலமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட அபிராமி இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, துளசி இருந்துட்டு என்னோட வீட்டு மருமகளா இங்க வந்துட்டா, இனிமே எங்கேயும் அவள் போக மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம துளசி இருந்துட்டு அமைதியாக அழுதுகிட்டே இருக்காங்க, பயங்கர அழுக. தன்னோட வாழ்க்கை இருந்துட்டு ஒரே நாளில் முடிஞ்சிருச்சே, கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட ஆகாமல் என்னோட புருஷன் இப்படி பண்ணி ஆயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு வருத்தத்தில் இருக்காங்க. நம்ம சக்கரை இருந்துட்டு அபிராமி கிட்ட வந்துட்டு, அம்மா இங்கே பாருங்கம்மா, ஐயா உங்களை கடைசியாக பால் பாயாசம் வேற வச்சு கொடுக்க சொன்னாங்க, இதெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, என்னால் முடியலமா அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணி அபிராமி கிட்ட சொல்லவும், அபிராமி இருந்துட்டு ரொம்பவே ஃபீலிங்கா, இங்க பாருங்க, என்னோட பட்டத்து ராஜாவே என்னை விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், இப்போ என்கிட்ட இருந்து துளசியை பிரிக்க நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் பயங்கர சத்தத்தோடு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பரஞ்சோதி இருந்துட்டு, இங்க பாரு அபிராமி, நீ டென்ஷன் ஆகாம அமைதியார் அபிராமி, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்டட் அபிராமின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமியை கூட்டிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து கீழவும் வராங்க. வந்த உடனே சோபா மேலே உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு நான் இப்போ எல்லாருக்கும் ஒன்று சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டித்துறை இருந்துட்டு நம்ம சண்பகத்துக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருமா, இனிமே சொத்துக்கு எல்லாத்துக்குமே வாரிசு நான் மட்டும்தான், நீங்கள் போய் பெரியம்மா கிட்ட சொல்லுங்கள், இந்த சொத்துக்கு ஃபுல்லாக நான் தான் வாரிசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் சண்பகம் வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுற. என்னடா சொல்கிற, இதெல்லாம் அங்கே சொன்னால் அங்கே ஒத்துப்பாங்களாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருமா, இப்போது ஒரே வாரிசு நான் மட்டும்தானே ஒரே பையன் இருக்கேன், முத்து இருந்தவனும் போயிட்டான்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சண்பகத்துக்கும் ஒரு ஆசை வருது. நம்ம பையனை இந்த வீட்டுக்கு வாரிசாக்கிட்டா நம்ம பெரிய இடத்துல பொண்ணு பார்த்து கட்டி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்ட கோமதி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஆமால்ல, அடுத்த வாரிசு பாண்டித்துறையா தான் இருக்கும், நம்ம பொண்ணை எப்படி கட்டி கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சூடாமணி இருந்துட்டு நம்ம
கோமதி கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, நம்ம பாண்டித்துரை இருந்துட்டு போயிட்டு அவங்க அவங்க அம்மா கிட்ட இப்போ பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போது எல்லா சொத்தும் பாண்டித்துரைக்கு தான் வருமாம்மா, எல்லா வாரிசும், எல்லா சொத்துக்கும் வாரிசு இப்போ பாண்டித்துரை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஓ அப்படியாடி பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அபிராமி இருந்துட்டு எல்லாருமே இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. எல்லாருமே வராங்க. வந்த உடனேயே பயங்கரமாக ஷாக்கோட என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, இனிமே என்னோட வாரிசும் இந்த வீட்டை ஆள போடுறதும் நான் யாருன்னு சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா வீட்டில் இருக்கிறவங்க பாண்டித்துறையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நம்ம நம்ம சண்பகத்துக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நம்ம பையனை தான் வாரிசா அறிவிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா என்னதான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இனிமே இந்த வீட்டை ஆள போறது என்னோட துளசி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டால் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க கோமதியும் சண்பகமும். அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு, இங்க பாருங்கக்கா, நம்ம முத்து இந்த நிலைமைக்கு ஆளாகினதே அவளால தான், அவ ராசி தான் நம்ம முத்து இந்த வீட்டை விட்டு பிரிச்சிருச்சு, நம்மளை விட்டும் அவன் போயிட்டான். இதுக்கு மேல நம்ம வந்து துளசி இங்க வச்சுட்டு இருந்தோம், நம்ம ஒவ்வொன்றா இழந்துட்டே தான் இருக்கோங்கக்கா, ஃபர்ஸ்ட் அவளை இங்கிருந்து முடிக்க விடுக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட துளசி இருந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. இங்க பாரு கோமதி, நீ மேலும் மேலும் பேசிட்டே இருந்தனா எனக்கு ரொம்ப கோபமா வந்துடும், நீ வந்து எதுவுமே பேசாம அமைதியாயிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பரஞ்சோதி இருந்துட்டு, கோமதி அமைதியாயிரு கோமதி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சின்ன தம்பி இருந்துட்டு, அம்மா என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்ல போறோம், இந்த வீட்டோட வாரிசு சின்ன தம்பி தான், இனிமே என்னோட பையன் சின்ன தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கோமதிக்கும் சண்பகத்துக்கும் இடியே விழுந்த மாதிரி இருக்கு. நம்ம சண்பகம் இருந்துட்டு, என்னோட பையனை தான் வாரிசா அறிவிப்பாங்கன்னு பார்த்தா இப்போ எங்கிருந்தோ வந்தவனு வாரிசுன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா இருக்காங்க. அதுக்கப்புறம் சண்பகம் இருந்துட்டு அபிராமி கிட்ட, இங்க பாருங்கக்கா, எங்கிருந்தோ வந்தவனை இப்போ உங்க பையன் சொல்றீங்களே, இந்த வீட்டு வாரிசுன்னு வேற சொல்றீங்களே, இதெல்லாம் நியாயமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாரு சண்பகம், இனிமே சின்ன தம்பி தான் என் வீட்டு வாரிசு, எனக்கு மகன், எல்லாமே எனக்கு எல்லாமுமா அவன் தான் இருக்க போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் சண்முகம் இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, என்னோட பையன் பாண்டித்துரை இருக்கும்போது இவன் யார், எங்கேருந்து வந்தவன், இவனுக்கு யார் என்னன்னே தெரியல, இவனெல்லாம் போயிட்டு வாரிசுன்னு அறிவிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டித்துரையை நிற்க வச்சு, இவனெல்லாம் வாரிசாக அறிவிக்க மாட்டீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அபிராமி இருந்துட்டு, இங்க பாரு பரஞ்சோதி, இங்கே பாரு சண்பகம், திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருக்காத, இனிமே என்னோட இந்த வீட்டை ஆள போடுறதும் துளசி தான், அடுத்த நாச்சியாரும் துளசி தான், என்னோட வாரிசு இருந்துட்டு சின்ன தம்பி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம சின்ன தம்பி இருந்துட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. பெரியய்யா நீங்கள் என்னை விட்டு போயிட்டீங்களே பெரியய்யா, இனிமேல் நான் யாரு கூட கிண்டலாக பேசிகிட்டு இருப்பேன், நீங்கள் திரும்பவும் வந்துருங்க பெரியய்யா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அபிராமி இருந்துட்டு, சின்ன தம்பி நீ அழுகாதடா, என் முத்துக்கு இந்த மாதிரி ஆகும்னு தெரிஞ்சுதான் கடவுள் உன்னை என்கிட்ட அனுப்புனாத பொருளடா, இனிமே என்னோட பையன் நீ மட்டும்தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலாக பேசிட்டு இருக்காங்க. துளசி இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, என்னாலதான் என்னோட புருஷனுக்கு இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சண்பகத்துக்கும் கோமதிக்கும் பயங்கரமாக கோவம் வருது. அதுக்கப்புறம் கோமதியோட ஹஸ்பண்ட் அவர் இருந்துட்டு, இங்கே பாருங்க, நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை, இந்த வீட்டு வாரிசு பாண்டித்துரை இருக்கும்போது நீங்கள் எதுக்காக எங்கிருந்தோ வந்தவனுக்கு வாரிசு பட்டம் கொடுக்குறீங்க, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, இனிமே சின்ன தம்பி தான் என்னோட வாரிசு, நான் அறிவிச்சிட்டேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து சிவகாமி இருந்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே அபிராமி பார்த்து பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. இங்க பாரு சிவகாமி, நான்
அதாவது துளசியை கல்யாணம் பண்ணதுனால தான் இப்போ உனக்கு இந்த நிலைமை. துளசியோட ராசி அப்படி. நீ வந்து துளசியை இங்கே வச்சுட்டு இருந்தனா கண்டிப்பாக நீ மேலும் மேலும் எல்லாத்தையுமே இழந்துட்டு தான் நிற்ப அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம அபிராமிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. இங்கே பாரு சிவகாமி, இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா இந்த வீட்டை இங்கே நிற்காத, இந்த வீட்டை விட்டு ஃபஸ்ட்டு கிளம்பிடு அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவமாக போய் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாரு சிவகாமி, இனிமே ரொம்ப தப்பாக பேசிட்டு இருக்க நீ, இனிமே ஒரு வார்த்தை கூட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக சொல்கிறாங்க. பரஞ்சோதி இருந்துட்டு, இங்கே பாருங்க சிவகாமி, நீங்கள் எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நாங்களே எங்களோட வாரிசை இழந்துட்டு நிம்மதி இல்லாமல் இருந்துட்டு இருக்கோம். நீங்கள் இப்போ வந்து இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமாக பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த பேச்செல்லாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, ஊர்க்காரங்களாம் வந்து அடுத்த 16 நாள் காரியம் படைக்கிறது எல்லாத்தையும் பற்றியும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பரஞ்சோதி இருந்துட்டு படைக்கிறத பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. நாளைக்கு நம்ம முத்துக்கு படைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த முத்துக்கு படைக்கிற வேலையெல்லாம் எல்லாமே ஆர்ப்பாட்டமாக நடந்துட்டுருக்கு. நம்ம அபிராமிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அபிராமி இருந்துட்டு முத்தை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. முத்து நீ வந்துறியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ பார்த்துட்டு ரொம்பவே பயங்கரமாக அழுதுகிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பரஞ்சோதி போயிட்டு, மா கொஞ்சம் ஃபீல் பண்ணாமல் இருமா, கஷ்டம்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அபிராமி இருந்துட்டு, என்னங்க நம்ம முத்து நம்மளை விட்டு போயிட்டாங்களாங்க, என்னால் இதை ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அபிராமி இருந்துட்டு ரூமுக்கு வராங்க. நம்ம துளசி இருந்துட்டு ரூமுக்கு வராங்க. வந்த உடனே துளசி இங்கே பாருமா, முத்துவை வர சொல்லுமா, நீ சொன்னால் வருவான்ல, முத்துவை வர சொல்லுமா, வந்துடுவான் சரியா, நீ சீக்கிரம் முத்துவை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கதறி அழுதுகிட்டே துளசி இருந்துட்டு அபிராமியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஐயோ அம்மா, என்னால் தான் இப்படி ஆயிடுச்சாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அழுதுகிட்டே இருக்காங்க. இல்லைம்மா, உன்னால் எதுவுமே ஆகலை, நீ எதுவும் நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சக்கரை இருந்துட்டு, அம்மா இன்னைக்கு முத்தையாக்கு படைக்கணும் இல்லையா, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஊரில் இருக்கிற எல்லாருமே நம்ம முத்து படைசலுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே அரசல் பரசலாக ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் பேசுகிறாங்க. அபிராமி வந்ததுனால தான் இந்த முத்து பையன் இப்படி ஆயிட்டான், இந்த பொண்ணோட ராசி தான் இப்படி இருக்குது, இந்த பொண்ணு மேலும் மேலும் இந்த வீட்டில் இருந்தால் எத்தனை பேரை சாகடிக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா பதந்தியை கிளப்பிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட துளசி இருந்துட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அழுதுகிட்டே ரூமுக்கோ போயிடுறாங்க. இங்கே பாருங்க, நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அபிராமி இருந்துட்டு பயங்கரமான கோவத்தோட ஊர்க்காரங்க கிட்ட, இங்கே பாருங்க, இது ஏதோ ஆக்சிடென்டாக நடந்தது தான், நடந்து போச்சு, ஆனால் இதுக்கு துளசி தான் காரணம்னு யாராச்சும் சொன்னீங்க அப்புறம் அவ்வளோதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஊரில் இருக்கிற ஒருத்தருக்கு தன்னோட பையன் உயிரோடு இல்லைனாலையும் திமிர பாத்தியா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மட்டம் தட்டி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட அபிராமி இருந்துட்டு பயங்கரமாக எமோஷ்னல் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிவகாமி இருந்துட்டு இனிமேல் அடுத்த நாச்சியார் நம்ம தானே, நம்ம போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் அபிராமியை பார்த்து இப்படியெல்லாம் பேசாதீங்க, எதுக்காக இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் நாட்டாமா பண்ண வந்துட்டாங்க நம்ம சிவகாமி இருந்துட்டு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அபிராமிக்கு பயங்கரமாக கோவத்தோட ரூமுக்கு போயிட்டு நம்ம துளசிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இங்கே பாரு துளசி, ஊர்க்காரங்க 1000 பேசுவாங்க, நீ அதை பற்றி எல்லாம் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. துளசியோட அப்பா அம்மாவும் வந்து, இங்கே பாரு துளசி, உன்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு துளசி, ஒரே நாளில் இப்படி ஆகணும் யாருமே கனவு காணலை, என்னோட பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை, பெரிய வாழ்க்கை கிடச்சிருக்கேன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், ஆனால் அந்த சந்தோஷம் ஒரு நாள் கூட நீடிக்கலையேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அபிராமி இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, எதுக்காகவும் நீங்கள் கவலைப்படாதீங்க, அபிராமியை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது பொறுப்பு என்னோடது, இனிமேல் அபிராமி இங்கே தான் இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம
துளசியோட அப்பா அம்மா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு, இங்கே பாருங்க ஐயா, நீங்கள் இந்த சூழ்நிலையில் அபிராமி வந்து இந்த இந்த இடத்துல இருக்கிறது சரியா தப்பான்னு தெரியலங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் துளசியை ஒவ்வொன்றும் சொல்லி அவள் மனசை கஷ்டப்படுத்தி ஏதாச்சும் பண்ணி விட்டுருவாங்க. அவள் இருக்க கஷ்டத்துக்கு அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டால் அவள் ஏதாச்சும் பண்ணிப்பாளோன்னு எனக்கு பயமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, துளசி எதுவுமே ஆகாமல் அவள் பத்திரமா இருக்க வேண்டியது, பத்திரமா பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இனிமே அவளுக்கு எதுவுமே ஆகாது, நீங்க பயப்படாம துளசியை இங்கே விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட துளசியோட அப்பா அம்மா ஃபர்ஸ்ட்ல மறுக்கவும் கடைசியில ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, துளசி இங்க பாரு துளசி, நீ எதுக்காகவும் கவலைப்படாத, கண்டிப்பா உன்னோட வாழ்க்கை சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சின்ன தம்பி இருந்துட்டு, பெரியய்யா நீங்க எதுக்காக பெரியய்யா எங்களெல்லாம் விட்டுட்டு போனீங்க, இப்போ வீடே சந்தோஷத்தை இழந்து நிம்மதியை இழந்து இருக்கிறாங்க ஐயா, நீங்க இருக்கும்போது வீடே கலகலன்னு இருக்கணும் இல்லையா, நீங்க எதுக்காக ஐயா இப்படியெல்லாம் பண்ணீங்க, நீங்க உயிரோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்தி கதறி அழுதுகிட்டே போட்டோவை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த அபிராமி இருந்துட்டு, இங்க பாரு சின்ன தம்பி, அழுகாத முத்து, சின்ன தம்பி கூப்பிட்றான்ல முத்து, நீ வா முத்து, பா முத்து, நாங்கள்லாம் அழுதுகிட்டு இருக்கட்டும் முத்து, வா முத்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கவும் நம்ம முத்துக்கு பயங்கரமாக அழுக வந்துடுது. ஏன்னா ஆவியா நின்று ஒரு பக்கம் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா நீங்கள் எதுக்காகவும் அழுகாதீங்கம்மா, இதுக்கெல்லாம் காரணம் சிவகாமி தாம்மா, அவங்கள நீங்கள் பழி வாங்கியே ஆகணும், கண்டிப்பாக நான் அவங்கள உங்ககிட்ட சிக்க வைக்கவாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்க இதெல்லாம் அதாவது முத்து பேசுறதெல்லாம் சிவகாமிக்கும் சின்ன தம்பிக்கும் கேட்காது இல்லையா. சின்ன தம்பி, உனக்கு கொடுத்த வாக்கை என்னால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சேன்னு சின்ன தம்பி, உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, உன்னோட பேபி எல்லாமே அபிராமி தான் தெரிஞ்ச உடனே எனக்கு மனசே உடஞ்சிடுச்சு. உனக்கு கொடுத்த வாக்கை நான் எப்படி காப்பாற்றுவேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கடவுளாக பார்த்து என்னோட உயிரை எடுத்துக்கிட்டான். இப்போது அபிராமி உனக்கு தான் சின்ன தம்பி, கண்டிப்பாக அபிராமியும் உன்னையும் நான் சேர்த்து வைக்கிறேன் சின்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தம்பியை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அபிராமியும் சின்ன தம்பியும் பயங்கரமாக எமோஷனாக அழுதுகிட்டே இருக்காங்க. ரெண்டு பேரையும் கண்ணையும் தொடச்சி விட்றாங்க போயிட்டு. ஆனால் அவங்களுக்கு முத்து தொடுற ஃபீலே இருக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம முத்துவை நினச்சி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம முத்து இருந்துட்டு இந்த குடும்பத்தை நம்ம எப்படி நார்மலாக கொண்டு வருதுன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அபிராமி இருந்துட்டு எல்லாருக்கிட்டையும் போயிட்டு படசல ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துக்கு படைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. படசெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, முத்து வந்து ஷாக் ஆகி விழுந்து கிடந்தார் இல்லையா, அந்த இடத்துக்கு போலீஸ் எல்லாம் போய் விசாரிக்கிறாங்க எப்படி ஏது என்னன்னு. அதுக்கப்புறம் அந்த கம்பி அறுந்து விழுந்துட்டுருந்துச்சு இல்லையா, அந்த கம்பியை எடுத்து பார்க்குறாங்க. யாரோ அறுத்து விட்ட மாதிரி தான் தெரியுது. அப்போது இது கொள்ள முயற்சி தான் அப்படின்ற மாதிரி தெரியுது. இதை போயிட்டு நம்ம அபிராமி கிட்ட சொல்லிட்டு வந்துடும். சொல்லி யாராச்சும் உங்களுக்கு பகையாளி யாராச்சும் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் அப்படின்னு போலீஸ் எல்லாம் அபிராமி வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே வீட்டில் படசல் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அது எது நடந்தா என்ன, போலீஸ்க்கு இருந்துட்டு விஷயம் தெரியணும். அதுக்கப்புறம் அபிராமி கிட்ட வந்து போலீஸ் இருந்துட்டு, உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தெல்லாம் கலெக்ட் பண்ணணும், நீங்கள் அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த இடத்துலயே நம்ம சிவகாமியும் இருக்காங்க இல்லையா, அவங்க இருக்கிறது போலீஸை பார்த்த உடனே பயங்கரமாக அப்படியே பதட்டமாகறாங்க. எங்கே கண்டுபிடிச்சிருவாங்களோ, நம்ம அந்த இடத்துல இருந்தோமே, நம்ம தானே அவங்களுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவத்தோடு இருக்காங்க. அது மாதிரி பதட்டமாக இருக்காங்க, நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அபிராமி கிட்ட இது கொலை முயற்சி மாதிரி தெரியுதுங்கம்மா, அந்த கரண்ட்டு கம்பியை யாரோ அறுத்து விட்டுருக்காங்க, அதனால தான் நம்ம முத்து தம்பிக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே பயங்கரமாக ஷாக் ஆகிடுது நம்ம அபிராமிக்கு. உங்களுக்கு யாராச்சும் இந்த ஊரில் விரோதமான ஆளுங்க யாராச்சும் இருக்காங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக இதை யார் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சிவகாமியை பார்க்குறாங்க. பார்த்த உடனே நம்ம சிவகாமி இருந்துட்டு, என்ன அபிராமி என்ன பார்க்குற, இங்கே பாரு அபிராமி, நான் அந்த அளவுக்கெல்லாம் போக மாட்டேன், நீ எதுக்கு என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக நம்ம அபிராமி சிவகாமி இருந்துட்டு அபிராமி கிட்ட கேட்கவும், அபிராமி இருந்துட்டு, இங்கே
பாரு சிவகாமி, நான் உன்னை எதுவுமே சொல்லலையே, நீ எதுக்காக வந்து இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமி இருந்துட்டு ரொம்பவே கோவமா நம்ம சிவகாமி கிட்ட சொல்லுவோம். சிவகாமிக்கு படன்னு ஆயிடுது. அதுக்கப்புறம் நல்லா வேத்து கொட்டவும் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன, போலீஸ் இருந்துட்டு இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு யாராச்சும் விரோதமான ஆளுங்க இருந்தா சொல்லுங்க, நான் அவங்கள விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி யாரும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. சரிங்கம்மா, நான் அது யார் அந்த கம்பி அறுத்து விட்டது, அதுக்கப்புறம் பக்கத்தில் முள்ளு வேலி வேற போட்டு வச்சிருக்காங்க, அது எல்லாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் விசாரிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம சிவகாமி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சிவகாமி இருந்துட்டு ஐயோ எங்கே நம்ம மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. இங்கே இருந்தால் நம்ம பதட்டப்பட்டே நம்மளே மாட்டி விட்டுருவோம், வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கிட்ட போயிட்டு, சிவகாமி இங்கே பாரு சிவகாமி, அபிராமி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. போயிட்டு உடனே நம்ம சிவகாமி இருந்துட்டு வீட்டில் ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. அவங்க வீட்டுக்கார் வந்துட்டு என்ன என்ன சிவகாமி எதுக்காக பதட்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக நடந்துட்டோம், இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டே இருக்காங்க. இல்லை சிவகாமி, உனக்கு எதுமோ ஆயிடுச்சு, என்ன ஆச்சு, ஏதாச்சும் ஆகுதா, ஹாஸ்பிட்டலில் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிவகாமி இருந்துட்டு சிவகாமி தான் இந்த விஷயத்த பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.